தனியா இருந்த சந்திரபாபு நாயுடுவும், ஜேடியும் அவங்க சைடு தாவியிருக்காங்க. ஜேடியும் சந்திரபாபு நாயுடும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, மெஜாரிட்டி கிடையாது. ஸோ இந்த பில்லு பாஸ் ஆகணும்னா பார்லிமென்ட்ல, இவங்க 2 பேரும் முதல்ல பாஸ் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும். இந்த மசோதா இந்த வாட்டி பார்லிமென்ட்ல எடுக்க முடியாது. ஏன்னா பார்லிமென்ட்டே நடக்கல. அதானி விஷயத்துல இந்த பார்லிமென்ட் நடக்கல. ஸோ இன்னைக்கோட அது இனிமே இன்ட்ரடக்ஷன் இப்ப பண்ணாலும், டிஸ்கஷன்னு அது இதுன்னு வரதெல்லாம் பார்லிமென்ட் இதுல தான் பட்ஜெட் பில்ல தான் வரும். அதோட என்ன ஆகும்னா, இவங்க 2 பேரும் அத எதிர்த்தாங்கன்னா, ஏன்னா இப்ப தான் அவர் ஜெயிச்சிருக்காரு எலக்ஷன். அவர் திரும்பி இன்னும் 300 தேர்தல் ஃபேஸ் பண்ணணும்னு அவர் ஒத்துக்க மாட்டாரு. இப்ப தான் இவருக்கு எலக்ஷன் வருது. யாருக்கு? பீகாருக்கு அடுத்த மாசம் எலக்ஷன் வருது. அடுத்த வருஷம் பிகினிங்ல எலக்ஷன் வருது. பிப்ரவரியில டெல்லியில ஒரு எலக்ஷன் வருது. டெல்லியில இன்னைக்கு பார்த்தா கெஜ்ரிவால் ஜெயிக்கிற மாரி தான் இருக்குது. இங்கேருந்து ம். நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம். கெஜ்ரிவால் ஜெயிச்சுருவாருங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ ஒரு சைடு கெஜ்ரிவாலும், பீகாரும் தான் அடுத்த வர 2 பெரிய எலக்ஷன் 25ல. இந்த 2 எலக்ஷனுக்கு முன்னாடி இவங்களால இந்த பில்ல பாஸ் பண்ண முடியாது. முதல்ல நான் அத தெரிவிச்சுக்க வேண்டியது, இந்த 2 எலக்ஷனுக்கு முன்னாடி இவங்களால பில்லு பாஸ் பண்ண முடியாது. ம். இப்ப கெஜ்ரிவால் தோத்துட்டாருன்னு வைங்க, அப்படியே இது மாறிடும். இது மாறிடும். மூடு மாறும். நாட்டோட மூடும் மாறும். அண்ட் அங்க தேஜஸ்வி யாதவ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்க அவர் தான் பிரதான எதிர்க்கட்சி. எங்களுதெல்லாம் கூட்டணி. ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. காங்கிரஸும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் ஜெயிச்சது. இங்கேயும் பாசிபிலி தேஜஸ்வியும் காங்கிரஸும் ஜெயிக்கும்னு நினைக்கிறோம். அப்படி ஜெயிச்சதுன்னா நாட்டோட மூடே மாறிடும்.